மார்னிங் வித் ஜீசஸ். இன்னைக்கு லூக்கா 1வது அதிகாரத்தில் 30வது வசனம் பார்த்தா, பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது தூதன் மரியாதை நோக்கி சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை குறித்து பயந்துருக்கலாம், இல்லை இதெல்லாம் நடக்குமா, இல்லை எனக்கு இது நடக்குமா, தகுதியற்றவங்களா நம்ம அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அவரு நம்மளை அறிந்திருக்கிறாரு. மக்கள் நம்மளை கேள்வி கேட்கலாம், இவங்க எப்படி இதுக்கு பாத்திரமானா இருப்பாங்க, இவங்களுக்கு எப்படி இது கொடுக்கப்படும், இவங்களுக்கு எப்படி ஒரு ஞானம் இருக்கும், இவங்களை எப்படி ஏசப்பா சூஸ் பண்ணியிருப்பாரு. மனுஷன் வெளி தோற்றத்தையும் மக்கள் சொல்றதையும் இல்லை உலகத்தார் சொல்றதையும் கேட்குறாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தெரியும், ஆவியானவருக்கு தெரியும் நம்ம யார் என்பதில், நம்ம என்ன ஒரு இதுவாக இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, என்ன ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளை எதற்காக அழைத்தாரு, நம்மளை எதற்காக அழைத்தாரு பூமியிலன்றது அவர் ஒருவருக்கே தெரியும். நம்ம பூமியில் இவ்வளோ நாள் இன்னுமே நம்மளை பயன்படுத்த அவர் வைத்திருக்கிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாதே தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு நம்ம மனிதர் கண்களில் கிருபை பெறணும் அல்ல, தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லப்படுற நம்மளை பார்த்து சொல்ற, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென்.